Welcome to my channel Olympiad 1 Minute Worksheet. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1க்கான ஒலிம்பியாட் மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர் சென்ஸ். சாப்டர் 1ல பாருங்க டாபிக்ஸ் என்னென்ன கவர்டாக இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை த நம்பர்ஸ் அண்ட் their நேம்ஸ் அப் டு 100. நெக்ஸ்ட் வாட் கம்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் அண்ட் இன் பிட்வீன் த நம்பர்ஸ், கம்பேர் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரை கம்பேர் பண்ணுறதுக்கு லைக் கிரேட்டர் தன் ஆர் லெஸர் தன் ஆர் ஈக்குவல் டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை நம்பர்ஸ் அண்ட் their நேம்ஸ் யூசிங் abacus and place values. நெக்ஸ்ட் அரேஞ்ச் நம்பர்ஸ் இன் ascending or descending order, skip counting, expanded form, then count and write the numbers of the given objects. So இந்த டாபிக்ஸ் எல்லாம் தான் இப்போ இந்த சாப்டர் 1ல கவர்ட் ஆயிருக்கு. இந்த சாப்டர் 1க்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். நம்பர் சென்ஸ் டாபிக்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின், fish dash shows the greatest number. ஸோ இங்கே PQRSன்னு 4 ஃபிஷ் இருக்கு. ஸோ எந்த ஃபிஷ்ல கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்கு அப்படின்னு கேட்டு சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ Pல பாருங்க 92, Qல 97, Rல 79, Sல 62. கேட்டிருக்கிறது கிரேட்டஸ்ட் நம்பர் 92, 97, 79, 62. இதுல கிரேட்டஸ்ட் நம்பர் எது? கிரேட்டஸ்ட் நம்பர் இஸ் 97. ஸோ ஆப்ஷன் இஸ் QB. Question 2, the number comes just after 72. 72க்கு அப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 73 கீழே நம்பர் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 73க்கு கரெக்டான நம்பர் நேமை சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் C. Question 3 பாருங்க, which of the following options are arranged in ascending order? ஸோ ascending orderனா என்னது? least to highestக்கு போகணும். ஸோ இப்போ ஆப்ஷன் A பார்ப்போம், 25, 52, 65, 56. ஸோ இது வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. நெக்ஸ்ட் பி பார்ப்போம், 25, 65, இங்கே 52 ஆக்சுவலாக வந்திருக்கணும். பட் 65க்கு அப்புறம் 52 கிடையாது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாருங்க, 25, 65, 56 அகெயின் இங்கே மாறி இருக்கு. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. 25, 52, 56, 65. ஸோ லீஸ்ட்லேருந்து ஹையஸ்ட்டுக்கு கிராஜுவலாக மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, there are 6 tens and 5 ones in dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 tens and 5 ones அப்படின்னா எவ்வளோ? 65. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 5th கொஸ்டின் பாருங்க, what comes before 85 but after 83 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 83க்கு அப்புறம் என்ன வரும், 85க்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 83க்கும் 85க்கும் இன் பிட்வீனில் என்ன வரும்? 84. ஸோ ஆப்ஷன் பி. Question 6, the number shown on the given abacus. ஸோ இங்கே abacus கொடுத்துருக்காங்க. இந்த abacusல ஷோ பண்ணியிருக்க நம்பர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டென்ஸ் பிளேஸில் எவ்வளோ பீட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். டென்ஸ் பிளேஸில் 5 பீட்ஸ் இருக்கு. ஒன்ஸ் பிளேஸில் 3, 6, 9. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 9. ஸோ அப்போ 59. ஆப்ஷன் சி. Question 7 பாருங்க, the greatest number of birds are sitting on a branch. ஸோ இப்போ கொடுத்துருக்க W, X, Y, Z இந்த 4லையுமே கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் எந்த பிரான்ச்சில் உட்காந்துருக்கு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ Wல பார்ப்போம், எத்தனை பேர்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கா? 3 பேர்ட்ஸ். Xல பாருங்க 4 பேர்ட்ஸ் இருக்கு. அண்ட் Yல 3, 6 பேர்ட்ஸ் இருக்கு. Zல 2, 5 பேர்ட்ஸ் இருக்கு. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் எதில் இருக்கு? Yல 6. ஸோ ஆப்ஷன் சி. Question 8 பாருங்க, select the correct match அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்க 31 இருக்கு. 31னா 3 tens அண்ட் ஒன்ஸ் பிளேஸில் 1 இருக்கு. ஸோ 31, 3 tens அண்ட் 1 ones அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ இது கரெக்ட் மேட்ச் கிடையாது. நெக்ஸ்ட் பியில் பாருங்க 38 தான் வந்திருக்கணும். 30 tens அண்ட் 8 ones அப்படின்னு வந்திருக்கணும். பட் இங்கே 8 tens அண்ட் 3 ones which is equal to 83ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாட் ஈக்குவல். இங்கே 54 ஈக்குவல் டு 5 tens and 4 ones. இந்த ஆப்ஷன் கரெக்டு. 69 இங்கே இருக்குது. இங்கே 9 tens and 6 ones 96ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மேட்ச். கொஸ்டின் 9 பாருங்க, ஆப்பிள் டேஷ் ஷோஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ். ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்பிளில் எந்த ஆப்பிளில் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பியில் பாருங்க 42, Qல 71, Rல 17, Sல 44. ஸோ இப்போ இதில் இருக்க ஆப்ஷனில் எதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குது? R 17. ஆப்ஷன் சி. Question 10 பாருங்க, which of the following sets have more objects than the given set of rockets? ஸோ இந்த இடத்துல ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ராக்கெட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 3, 5. ஸோ இப்போ கீழே இருக்க ஆப்ஷனில் இந்த 5 விட கீழே இருக்க செட்டில் எது ஜாஸ்தியாக இருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. the following sets have more objects than the given set of rockets அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏ பாருங்க, ரிங் எத்தனை இருக்குது? 5 rings இருக்குது. ஸோ which is equal to this number of rockets. B பாருங்க 3, 5 விட lesser than. C பாருங்க 3, 5, again 5 டிஃபன் பாக்ஸ் இருக்குது, சேம் அமௌண்ட் ஆஃப் ராக்கெட். D பாருங்க 3, 6, 7. ஸோ இங்கே 7 கேட்டிருக்கிறது மோர் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ
Option D. Question 11. Which of the following abacus shows the given number of dolls? ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டால்ஸ் இருக்குது. இந்த நம்பர் ஆஃப் டால்ஸ் எந்த அபாக்கஸ் ஷோ பண்ணியிருக்கோ அதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் டால்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். எவ்வளோ டால்ஸ் இருக்குது? 3, 6, 7, 8. ஸோ 8 டால்ஸ் இருக்குது. ஸோ 8ங்கிறது டென்ஸ் கிடையாது, ஒன்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்கள், ஒன்ஸில் 0 இருக்குது. ஸோ இது கிடையாது. பியில் பாருங்கள், ஒன்ஸில் 3, 3, 6, 9 இருக்குது. ஸோ இங்கே இருக்குது 8. ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. சி பாருங்கள், ஒன்ஸில் ஒன்றுமே இல்லை, 0. டி பார்ப்போம், 3, 6, 7, 8. இங்கே 8 பீட்ஸ் இருக்குது ஒன்ஸில். ஸோ அப்போ ஆப்ஷன் நம்பர் ஆஃப் டால்ஸ் 8. இங்கே டியில் வந்துட்டு ஒன்ஸ் பிளேஸில் 8 இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி. Question 12. Which of the following numbers is not shown on the given mango? ஸோ இங்கே மேங்கோவில் பார்த்தீங்கன்னா certain numbers இருக்குது, லைக் 56, 25, 34, 82, 24னு. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏபிசிடியில் இருக்கிறதுல எந்த நம்பர் வந்து மேங்கோவில் இல்லாத நம்பர் இங்கே ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 2 10s and 4 1s. 2 10s and 4 1sனா 24 மேங்கோவில் இருக்கா? இருக்குது. நெக்ஸ்ட் பி பாருங்கள், 3 10s and 7 1s which is 37. 37 இங்கே மேங்கோவில் இருக்கா? இல்லை. சி பாருங்கள், 8 10s and 2 1s 82 இங்கே இருக்குது. டி பாருங்கள், 5 10s and 6 1s 56 இங்கே இருக்குது. ஸோ இப்போ மேங்கோவில் இல்லாத நம்பர் இங்கே என்னது? பி 37. ஸோ ஆப்ஷன் பி. 13 பாருங்கள், the given number line shows. ஸோ இங்கே நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் லைனை ஸ்டடி பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிட்ஸு கீழே இருக்க ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு 0லேருந்து இங்கே நம்பர் லைனில் எங்கே ஜம்ப் பண்ணியிருக்கு? 2க்கு. ஸோ 2லேருந்து 4க்கு போயிருக்கு, 4லேருந்து 6, 6 to 8. ஸோ இப்போ இந்த நம்பர் லைனில் ஜம்பிங் எப்படி இருக்குது? எவ்வளோ ஸ்கிப் கவுண்டிங்கில் ஜம்ப் ஆகிருக்கு? 2 2வா ஜம்ப் ஆகிருக்கு. ஸோ இது ஸ்கிப் கவுண்டிங் பை 2. ஸோ ஆப்ஷன் டி. ஸோ கொஷின் 14. செலக்ட் த கரெக்ட் மேட்ச். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கான நம்பர் நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் கிட்ஸ் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஆப்ஷனுக்கான நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்டை கவுண்ட் பண்ணி அதுக்கான நம்பர் நேம்ஸ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். எவ்வளோ நம்பர் ஆஃப் அம்பர்லாஸ் இருக்குது? 12. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் 11. ஸோ இது இன்கரெக்ட் மேட்ச். இங்கே ஃப்ளவர் பாருங்கள், மொத்தம் இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது? 14. இங்கே கொடுத்துருக்காது 16. ஸோ இன்கரெக்ட் மேட்ச். நெக்ஸ்ட்டு சி கேப் பாருங்கள், எவ்வளோ கேப்ஸ் இருக்குது? நம்பர் ஆஃப் கேப்ஸு 15. இங்கே கொடுத்துருக்க நம்பர் நேமும் 15. கரெக்ட் ஆப்ஷன். டி பாருங்கள், எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 3, 6, 9, 11, 22 இருக்குது. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 22. ஆனால் இங்கே 18 நம்பர் நேம் கொடுத்துருக்காங்க. ராங், இன்கரெக்ட் மேட்ச். ஸோ இதில் கொடுத்துருக்கதுல கரெக்டான மேட்ச் எது? ஆப்ஷன் சி. Question 15. How many butterflies are there all together? All togetherனா மொத்தமாக எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது? 3, 6, 9, 12, 15, 18. ஸோ 18 பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். ஸோ அப்போது 18னா 1 10s and 8 1s. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் எவ்ரிடே மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதில் கொஷின் 16 பாருங்கள். காஜல் brought a soft toy. She brought the toy having the number more than 12 but less than 20. Which of the following can be காஜல்ஸ் toy அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க காஜல் வாங்கின சாஃப்ட் டாயோட நம்பர் வந்துட்டு மோர் தென் 12 இருக்கணும், பட் லெஸ்ஸர் தென் 20. ஸோ 12 to 20 இதுக்குள்ளே தான் அவங்க வாங்கின டாயோட நம்பர் இருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 9 which is lesser than 12. ஸோ இது ஆப்ஷன் கிடையாது. பி பாருங்கள், 22. 22ங்கிறது மோர் தென் 20. ஸோ பி ஆப்ஷன் கிடையாது. சி பாருங்க, 17. 17ங்கிறது 12 விடையும் ஜாஸ்தி, 20 விட லெஸர் தென். ஸோ இட் மைட் பி. டி பாருங்க, 25. இப்போ 25ங்கிறது கிரேட்டர் தென் 20. ஸோ ஆப்ஷன் டி கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ 17 பாருங்க. அனன்யா ஹேஸ் 65 blocks. ரிதி ஹேஸ் 50 blocks and சுமன் ஹேஸ் 42 blocks. who has the least number of blocks அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது லீஸ்ட் நம்பர் அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியாக யார்கிட்ட பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அனன்யா கிட்ட எவ்வளோ இருக்கா? 65. ரிதி கிட்ட 50 அண்ட் சுமன் கிட்ட 45. 65 இஸ் கிரேட்டர் தென் 50 அண்ட் 50 இஸ் கிரேட்டர் தென் 42. ஸோ இப்போ 3 பேர்கிட்ட எது கம்மியாக இருக்குது? 42 தான் கம்மி. ஸோ சுமன் ஹேஸ் த லீஸ்ட் number of blocks. So option B. Question 18 பாருங்க. A man in the village has the following animals. So hens இருக்கு and cows இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க? Which of the following option is false with respect to the number of animals? So number of animals பொறுத்து கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து false, incorrect statement கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் hen எவ்வளோ இருக்கா? 6 hens இருக்கு அண்ட் கவ் வந்து 4 cows இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ பாருங்க, hens are more than cows.
ஹென்ஸ் வந்து 6 இருக்குது, கவுஸ் வந்து 4 இருக்குது. ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஹென்ஸ் வந்துட்டு கவ்வை விட ஜாஸ்தி தான் இருக்குது. பி பாருங்கள், கவுஸ் ஆர் லெஸ் தென் ஹென்ஸ். கவ் வந்துட்டு ஹென்ஸை விட லெஸ்ஸாக தான் இருக்குது. ஆப்ஷன் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் பி. ஆப்ஷன் சி பாருங்க, கவ்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஹென்ஸ். ஸோ ஆப்ஷன் சி வந்து ஃபால்ஸ். ஏன்னா கவ்வும் ஹென்னும் சேம் நம்பர் ஆஃப் அமௌண்ட்டில் இல்லை. டி பாருங்க, தேர் ஆர் 6 ஒன்ஸ் ஹென்ஸ். கரெக்ட், 6 ஹென்ஸ் தான் இருக்கு. இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது என்னது? ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் இருக்கிறதுல எது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்? ஆப்ஷன் சி. Question 19 பாருங்க, the given picture shows the number of balloons brought by 4 friends who brought maximum number of balloons. 4 friends இருக்காங்க, 4 friends கையிலையும் balloons இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ல இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 4 friends கிட்ட யாருக்கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க, டானியா ஃபர்ஸ்ட் இருக்காங்க. டானியா கிட்ட மொத்தம் எவ்வளோ பலூன்ஸ் இருக்கு? 5 பலூன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சாகல் இருக்காங்க, அவங்க கிட்ட 3 பலூன்ஸ் இருக்கு. டீனா கிட்ட எவ்வளோ பலூன்ஸ் இருக்கு? 7 பலூன்ஸ் இருக்கு. அண்ட் வருண் கிட்ட 6 பலூன்ஸ் இருக்கு. ஸோ கேட்டிருக்குது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன்ஸ். யார்கிட்ட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன்ஸ் இருக்கு? டீனா கேஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பலூன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. Question 20, Sunil has a parrot with number greater than 60 but less than 70. Which of the following is Sunil's parrot? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் பேரட் இருக்கு. இந்த பேரட்ல சுனிலோட பேரட் நம்பர் என்னவா இருக்குமா? கிரேட்டர் தென் 60 இருக்குமா? 60யை விட கிரேட்டர் தென் இருக்கும், பட் லெஸ்ஸர் தென் 70. ஸோ 60 to 70க்குள்ள தான் சுனிலோட பேரட் நம்பர். ஸோ இப்போ இதில் ஆப்ஷன் பி பாருங்க, 25. இட் இஸ் லெஸ்ஸர் தென் 65. ஸோ பி பேரட் வருணோடது சுனிலோடது கிடையாது. நெக்ஸ்ட் கியூ பாருங்க 35, விச் இஸ் ஆல்சோ லெஸ்ஸர் தென் 60. ஆர் பாருங்க 63, மோர் தென் 60 and it is below 70. ஸோ ஆர் மைட் பி சுனில்ஸ் பேரட். எஸ் பாருங்க 18, 60யை விட லெஸ் தென். ஸோ சுனில்ஸ் பேரட் கிடையாது. டி 41 லெஸ் தென் 60 கிடையாது. யூ பாருங்க 72, கிரேட்டர் தென் 70. ஸோ இதுவும் ஆப்ஷன் கிடையாது. அப்போ சுனிலோட பேரட் எது? ஆப்ஷன் ஆர் 63. ஸோ இப்போ ஆர் எங்க இருக்கு? டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் அச்சீவர் செக்ஷன். அச்சீவர் செக்ஷன் வந்துட்டு கேரிஸ் 2 மார்க் எக்ஸாமில், ஒலிம்பியாட் எக்ஸாமில் அச்சீவர் செக்ஷன் கேரிஸ் 2 மார்க். கொஸ்டின் 21 பாருங்க, விச் நம்பர் லைன் ஷோஸ் ஜம்ப் ஆஃப் ஃப்ராக் பை 5s. கீழே கொடுத்த ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்துட்டு ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 5 இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்க, இந்த ஃப்ராக் எங்க ஜம்ப் பண்ணது? 0லேருந்து 2க்கு, 2லேருந்து 4க்கு, 4லேருந்து 6க்கு. ஸோ இட் இஸ் அ ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 2s. நெக்ஸ்ட் பியில் பாருங்க, 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3. ஸோ இது ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 1s. நெக்ஸ்ட் சி பாருங்க, 0லேருந்து அது 4க்கு போயிருக்கு, 4லேருந்து 8க்கு. ஸோ ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 4s. டி பாருங்க, 0லேருந்து 5க்கு, 5லேருந்து 10க்கு. ஸோ இது ஸ்கிப் கவுண்டிங் ஆஃப் 5. ஸோ கேட்டிருக்கிறது 5s. ஸோ ஆப்ஷன் டி. கொஸ்டின் 22, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் 42. ஸோ கீழே கொடுத்துருக்கிறதுல எதெல்லாம் லெஸ் தென் 42 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பியில் என்ன இருக்குன்னு பாருங்க, 2 10s and 7 1s which is equal to 27. கியூல பாருங்க 3 10s and 4 1s 34. ஆர்ல 5 10s and 3 1s 53. எஸ்ல பாருங்க 4 10s and 3 1s which is 43. ஸோ இப்போ கேட்டிருக்கிறது எதுலலாம், எந்த ஆப்ஷன்லலாம் லெஸ் தென் 42 இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. லெஸ் தென் 42 அப்படின்னா பி 27, கியூ 34. ஸோ பி அண்ட் கியூல தான் லெஸ் தென் 42 இருக்கு. ஏன்னா ஆர்ல 53, எஸ்ல 43, ரெண்டுமே மோர் தென் 42. ஸோ பி அண்ட் கியூ. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல பாருங்க போத் பி அண்ட் கியூ, பியில் ஒன்லி பி, சியில் பி கியூ எஸ்ன்னு இருக்கு, டியில் பி கியூ ஆர்எஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. Question 24 பாருங்க, study the given arrangement to fill in the blanks and select the correct option அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ட்ரெயின் இருக்கு, ட்ரெயினில் வந்துட்டு ABCDEF அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இதில் சப் கொஷின் பாருங்க, கோச் டேஷ் இஸ் ஜஸ்ட் பிஃபோர் கோச் இ. கோச் இக்கு ஜஸ்ட் பிஃபோர்ல என்ன கோச் இருக்கு? டி. சப் கொஷின் 2 பாருங்க, கோச் சி இஸ் டேஷ் கோச் பி அண்ட் கோச் டி. ஸோ கோச் சி இஸ் இன் பிட்வீன். பிக்கும் டிக்கும் கோச் சி எங்கே இருக்குது? இன் பிட்வீனில் இருக்குது. ஸோ பிட்வீன் வரும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப் கொஸ்டின் பாருங்கள், கோச் பி இஸ் ஜஸ்ட் டேஷ் கோச் ஏ. கோச் பி வந்துட்டு கோச் ஏக்கு ஆஃப்டர் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஆஃப்டர்னு வந்திருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் என்னென்னலாம் இருந்திருக்கணும்? ஃபர்ஸ்ட் சப் கொஸ்டினுக்கு வந்துட்டு டி அப்படின்னு இருந்திருக்கணும். ஏன்னா ஈக்கு முன்னாடி என்ன கோச் இருக்குது? டி. ஸோ டி இருந்திருக்கணும். ஸோ செகண்ட் சப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பிட்வீன் அப்படின்னு வந்திருக்கணும். ஏன்னா பிக்கும் டிக்கும் சி வந்து எந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது பிட்வீன்.
தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, கோச் பி வந்துட்டு கோச் ஏக்கு ஆஃப்டர் இருந்துச்சு, ஸோ ஆஃப்டர்னு வந்திருக்கணும். ஸோ டி பிட்வீன் ஆஃப்டர் அப்படின்னு இருந்திருக்கணும். இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்க சி பிட்வீன் பிஃபோர் அப்படின்னு இருந்திருக்கு, ஆப்ஷன் தப்பு. பி பாருங்க டி பிட்வீன் ஆஃப்டர், இது கரெக்ட் சாய்ஸ். சி ஏ ஆஃப்டர் ஆஃப்டர்னு கொடுத்துருக்காங்க, டி பாருங்க பி பிஃபோர் பிஃபோர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் பி. 25 பாருங்க செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் ஏல பாருங்க இந்த 2 ways ஈக்குவல் டு 8 ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃப்ளவர்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்குது அந்த 2 waysலையும் 4 5 6 7 கொடுத்து 7 ஃப்ளவர்ஸ் இருக்குது, ஈக்குவல் டு 8 ஃப்ளவர்னு கொடுத்துருக்காங்க. இது இன்கரெக்ட் ஆப்ஷன். பியில் பாருங்க இந்த 2 பிளேட் ஆஃப் லெமன் ஈக்குவல் டு 14 லெமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 2 பிளேட்டில் எவ்வளோ லெமன்ஸ் இருக்குது, 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்குது. ஸோ 12 ஈக்குவல் டு 14 லெமன் கொடுத்தா தப்பு. நெக்ஸ்ட்டு சி பாருங்க 1 2 5 6 7 8, இங்கே 8 ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, இங்கே 10 ஸ்ட்ராபெரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது. டி பாருங்கள் எவ்வளோ பீட்ஸ் இருக்குது, 2 4 6 7 10 11 இருக்குது, 11 பீட்ஸ் ஈக்குவல் டு 11 பீட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த நம்பர் சென்ஸ் சாப்டர் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.